அந்த நண்டு வந்து 700 ரூபாய்க்கு போயிருச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்க எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுல சந்தோஷமா இருக்கும். எனக்கு பார்க்க முடியாது, இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க கமெண்ட்ல காசிமேட்டு வீடியோ கொடுங்கன்னு. நான் வந்து இங்கே இல்லை, அதனால தான் என்னால் கொடுக்க முடியல. இந்த வீடியோ கூட வந்து ரம்யாவின் உலகம் சேனலில் தான் நான் போட போகிறேன். லிங்க் எடுத்து ரம்யா வீட்டு சமையலில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் இனிமேல் ரெசிபி மட்டுமே வந்து போட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கொஞ்சம் வர்றதுக்கு டைம் எடுக்க தான் செய்யும். நியூ ஸ்டார்ட் அப் மாதிரி தான் இருக்குது சேனல். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அதில் ரெசிபி வரும். நான் காசிமேடு வர்ற வீடியோ இதெல்லாம் விளாக் மாதிரி இருக்கிறதுனால இனிமேல் வந்து அதை வந்து ரம்யாவின் உலகம் சேனலில் கொடுக்குறேன். லிங்க் இங்கே கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கு காசிமேடு வந்திருந்தேன். இன்றைக்கு டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி சாட்டர்டே வந்திருக்கிறேன். மீனெல்லாம் வந்து சின்ன போட்டுக்கள்ல கொஞ்சம் வரத்து வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நாம நினைக்கிற மீன் நமக்கு கிடைக்கணும்ல. கொஞ்சம் விலையாக தான் இருந்தது. நான் வாங்கினது எல்லாமே கொஞ்சம் விலையாக தான் இருந்தது. கடம்பை கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தது. மற்றபடி வாங்கினதெல்லாம் விலையாக தான் இருந்தது. பாருங்க என்னென்ன மாதிரியான மீன்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட அதான் கேட்பேன். எனக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போதான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மார்க்கெட் வீடியோ கொடுக்க தான் செய்வேன். இப்போதைக்கு நான் வந்து எனக்கு தேவைக்கு கொஞ்சம் தான் தேவைப்படுறதுனால அரும்பாக்கத்துல தான் நான் வாங்கிட்டு இருக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு அரும்பாக்க வீடியோ கொடுத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு இப்போ கொஞ்சங்கள் தான் மீன் தேவைப்படுது. நம்ம இங்க வந்தோம் அப்படின்னா நிறைய வாங்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் மீனுக்காக இவ்வளவு தூரம் வர முடியாது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு எல்லாம் சேர்த்தா மீன் வாங்குறதுக்கு வந்திருந்தேன். நானுமே இங்க சென்னை வந்திருந்ததுனால சரி ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துடலாம் அந்த ஒரு ஆர்வத்துலதான் இங்க வந்தேன். ஆனா எனக்கு என்னமோ வந்து இங்க சின்ன போட்ல போய் வாங்கணும்னு நினைச்சிட்டு வந்ததுனால நான் வந்து டைரக்டா வந்து சின்ன போட்டுக்கெல்லாம் போற இடத்துக்கு போயிட்டேன். அங்க போனதும் அங்கே எனக்கு தேவையான மீன்கள்லாம் கிடைச்சதும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். நான் கேட்கறது உங்ககிட்ட அதுதான். இவ்வளவு நாளும் சரி உங்களுக்காக மீன் மார்க்கெட் வீடியோகள் நிறையவே கொடுத்துட்டு இருந்தேன். இந்த வீடியோ இப்படியே கொண்டு போக முடியாதனாலதான் நான் வந்து அது ரெசிபிக்காக மாத்திட்டேன். இப்ப ரெசிபி நம்ம இப்ப போட்டுட்டு இருக்கோம். நிறைய சீ ஃபுட் ரெசிபி, நான்வெஜ் ரெசிபி, அதே மாதிரி கொஞ்சம் பார்ட்டி மீல் ரெசிபி இந்த மாதிரிலாம் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் அப்படி கண்டென்ட்டா எடுத்து பண்ணலான் இருக்கேன். நிறைய சேனல்ஸ் வந்து சமையலுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம புதுசா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நான்வெஜ் ரெசிபி சமைக்கணும்னா ஒரு மிக்சடா இந்த மெனுக்களை எடுத்துட்டு ஸ்டார்டர்ல இருந்து அதே போல வந்து நமக்கு வந்து சூப் வரைக்கும் நான் வந்து எல்லா வெரைட்டியும் யோசித்து கொடுத்துட்டு இருக்கிறேன். கண்டிப்பா வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஷேர் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. அது கூடவே நம்ம சீ ஃபுட் ரெசிபி நம்ம கொடுத்துட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட் வீடியோ பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு என்ன மீன்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். காலையிலே பார்த்திங்கன்னா நான் ஒரு 8:30க்கெலாம் அவங்க போயிட்டேன். ஆக்சுவலி ரீச் ஆகிட்டேன். செம்ம வெயிலாக இருந்தது. போன சாட்டர்டே பார்த்திங்கன்னா செம்ம வெயிலாக தான் இருந்தது. அதனால் மீன் வந்து ரொம்ப வாங்க வேணாம் அப்படின்னு முதலே முடிவு பண்ணிட்டேன். இப்போங்கெல்லாம் எனக்கு வந்து மீன் அதிகமாக தேவைப்படலை. அன்னைக்கு கெஸ்ட்டுக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த வாரத்துக்கு தேவையானது. மீன் விலையும் பார்த்திங்கன்னா செம விலையாக தான் இருந்தது. பாருங்கள் வீடியோவில். நான் இந்த போர்டில் வச்சுருப்பாங்களே இவங்ககிட்டலாம் பெருசாக விலை கேட்கல. நான் டேரெக்டாக ஏலத்திலே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் காலையிலே போயிட்டோம்ல, எப்போவுமே லேட்டாக போனால் தான் இவங்ககிட்ட எல்லாம் விலை கேட்டு வாங்குவேன். அதனால் டைரெக்டாக அங்கேயே போயிட்டேன். கடமை எவ்வளோ? இந்த கூடைகளில் உள்ள மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா கடம்பா மட்டும்தான் விலை கேட்டேன். 2 கூடையில் இருக்குது சேர்த்து அவங்க வந்து 550 ரூபா நான் எடுங்கன்னு சொன்னாங்க. அதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு கூடையில் இருக்கிற மீன் வந்து ஒரு 3/4 கிலோ 600 கிராம் அந்த அளவுக்கு தான் வச்சுருப்பாங்க எல்லா மீனுமே. நீங்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த இருக்குல்ல அந்த ரெட் கலரில் கடம்பா இருக்குல்ல, அது கொஞ்சம் பழசு. இதுதான் புது கடம்பா. இது எவ்வளோ? 800 போடுவீங்களா? இது கடம்பா பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த வெள்ளை இருந்தால் தான் நல்ல ஃப்ரெஷ்ஷான கடம்பா. பிங்கிஷாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பழசு. எடுத்து வச்சுருக்காங்க. இது எவ்வளோ? சூப்பர் மீன், உயிரோட மீன். இந்த மீன் 450 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. அதில் 2 வாழை, பிறகு ஒரு சின்ன ஊடா அப்படி மிக்சிங்காக கிடந்தது. சின்ன சின்ன மீன்கள் எல்லாமே இலம் போயிட்டு இருந்தது. கொஞ்சம் விலை தான். நம்ம இந்த விலையை பார்த்தா தான் நீங்கள் வந்து அரும்பாக்கத்தில் உள்ள மீனுக்குள்ள விலையை நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். நம்ம காசிமேடு மீன் தான் அரும்பாக்கத்தில் வருது. அதனால் நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள்.
நான் வந்து அரும்பாக்கத்தில் இப்போ ஒரு 3 மாதமா 3 மாதம் இல்லை, ஒரு 7 மாதமாக தொடர்ந்து அங்கே தான் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன். எனக்கு கொஞ்சம் தான் தேவை, கொஞ்சம் மீன் அப்படிங்கும்போது நாங்கள் அங்கே போய் தான் வாங்கிட்டு இருக்கிறோம். இப்போ எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது நான் வந்து காசிமேட்டில் வாங்கிட்டு வருவேன். அதுவும் இல்லாமல் நானே போய் காசிமேட்டில் வாங்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து வாங்குவேன். அப்போ எனக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ வீட்டுக்கு கொஞ்சம் தேவைன்னா நம்ம அரும்பாக்கம் போகிறோம். இங்கே மீன்கள்லாம் விலையெல்லாம் பார்த்த பிறகு தான் ஏன் இங்கேயும் இவ்வளோ ரேட்டு வச்சுருக்காங்கன்னு எனக்கே தெரிஞ்சுச்சு. நம்ம காசிமேடு போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல. நானும் கூட மனசுக்குள்ளே நினச்சிருக்கேன் இவ்வளோ விலை இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் இங்கே காசிமேட்டில் விலையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அங்கே வந்து அவங்க கடையில் கரெக்டான ரேட்டு தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணுச்சு. நம்ம வந்து வேணால் இன்னொரு தடவை நம்ம வந்து கொஞ்சம் ஏர்லியாக போய் பார்ப்போம். ஏன்னா நான் இந்த தடவை போகும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நிறைய சப்ஸ்கிரைபரை நான் மீட் பண்ணேன். ஏன்னா காலையிலே போனதுனால நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசுனாங்க, உங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுறோம், மார்க்கெட் வீடியோ கொடுங்க, அதை வச்சு தான் நாங்கள் மீனே வாங்க ஆரம்பித்தோன்னு சொல்லி நிறைய பேர் பேசுனாங்க. அதுக்குள்ள சின்ன சின்ன குட்டி குட்டி வாவல் நிறைய வந்திருக்கு. இதுல ஒரு படைங்கா மீன் இருக்கு, ஒரு படைங்கா மீன் இருக்கு, வாவல் இருக்கு. நம்ம பழசா இருக்கு. எப்படி பாப்போம். அப்படி பாக்குறது இப்படி பாரு, பார்த்தாலும் அது கலர் கலர் தான் தெரியும். எவ்வளவு? 3000 ரூபாயா? பெருசா 10,000 ரூபாய். வெயிட் ஆயிடும், கூட நிறைய 10,000 ரூபாய். அது இதுல கம்மியா தான் இருக்கும். ஓ சரி சரி. எவ்வளவு சொல்றாங்க? 3000 ரூபாயா? பெரிய மீன் வாங்கிட்டு வரேன், இருக்கும்ல. அது 500 ரூபாயா, 400 ரூபாயா, 500 ரூபாயா, 400 ரூபாயா? வாழை வாங்குவோமா? வாழை நல்லா இருக்கு. வாழை வாங்குமா? ஒரு 3 வாழை எவ்வளவு தருவீங்க? அப்புறம் இந்த வாழை 3 வாழையும் 200 ரூபாய்க்கு வாங்கினேன்னா நல்ல பெரிய பெரிய வாழையாக இருந்தது. 2 வாழை நல்ல பெரிய வாழையாக இருந்தது, ஒரு வாழை கொஞ்சம் தின்னாக இருந்தது. எப்போவுமே அப்படி தான் மிக்சிங்காக கொடுப்பாங்க. ஒரு வாழை 100 ரூபா விதம் தான் நமக்கு வரும். அதனால் எனக்கு வாழை மீன் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் குதிப்பும் வாழையும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கிடச்சிதுன்னா வாங்கிடுவேன். 2000 2000 2000 2000 2000 வஞ்சிரம் 2000. இந்த பாறை பார்த்திங்கன்னா போயிடுச்சு. இப்போ பாறை மீன்லாம் வந்ததுன்னு டக்கு டக்குன்னு போயிடுது. அப்பப்போ தான் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு சில போட்டுகள். ஏன்னா போட்டுகள் வந்துக்கிட்டே தான் இருந்தது. அந்த வஞ்சரம் 2000 ரூபாய்க்கு ஏலம் போயிட்டே தான் இருந்தது. நான் வர்ற வரைக்குமே நான் வந்து 1 மணி நேரம் அங்கே நின்றுருப்பேன். 1 மணி நேரமும் அந்த வஞ்சரம் அதிலே தான் இருந்தது. யாருமே வாங்கின மாதிரி இல்லை. நான் கூட முதல்ல போனோன்னு வாங்கலாமான்னு யோசித்தேன். ஏன்னா எனக்கு ஷெட்டுக்கு போகிறதுக்கும் ஏன்னா நான் மைண்டு அதுக்குள்ளே வரல. ஏன்னா வந்து லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற மைண்ட் செட்லேயே இருந்தேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு வந்திருக்கோம். 9 மணிக்கு போட்டுகள்லாம் வந்துட்டுருக்குது. வாழை மீன் இருக்குது, கிழிச்ச மீன் வந்துட்டுருக்கு. நிறைய கிழிச்ச தான் வந்து இறங்கிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு பெரிய மீன் அந்த ஒரு வஞ்சரம் தான் இப்போ ஏலம் போயிட்டுருக்குது. இந்த வஞ்சரம் மட்டும் 2000 ரூபாய்க்கு ஏலம் போயிட்டுருக்கு. இப்போ வாங்குகிற மீன்கள்லாம் உங்களுக்கு அதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன், ரேட்டெல்லாம் பார்த்துக்கோங்க. இது பூ மீன் சொல்லுவாங்க, நல்ல முள் இருக்கக்கூடிய மீன். கிலோ 70 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா அப்படி தான் இருக்கும். அப்புறம் மடவை மீன், மணலை மீனுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு கூட ஏலம் விட்டுட்டு இருந்தாங்க. காலையிலே போனால் நிறைய அந்த மீன்கள் கலந்து வருது, நம்ம பார்த்து வாங்கலாம். இது எவ்வளவு? இது 1500. இது 1500. இது 1500, 2500 கூட. அப்படியே நல்லா இருக்குங்க, புது அவல்ல ஃப்ரெஷ் அவல் 1600 கொடுங்க எடுத்துக்கோ. ஆமா காணாதே 1500 லாபம் தர 500 கொடுங்க. 600 கொடுங்க. 6 அவல் நாளை 2000 ரூபாய். இந்த வாவல் பார்த்திங்கன்னா 1500 ரூபாய்க்கு எல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நான் வந்து 1300 ரூபாய்க்கு கேட்டேன். சரி கொடுத்து வாங்கலாம், ஒரு 1.5 கிலோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 1300 ரூபானா ஓகே, கூட 50 ரூபா இது ஏலக்காசு கேட்பாங்க, ஓகே அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 1600 ரூபாய்க்கே அது போயிடுச்சு, வாங்கிட்டாங்க. அது ஒன்று தான் இருந்தது.
அது ஃப்ரெஷ் கடமா அதுக்கப்புறம் இவங்ககிட்ட ஸ்குட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்ததா அது நான் வாங்கினேன். 600ரூபான்னு வாங்கினேன். அதுக்கப்புறம் திரும்ப அவங்க 700ரூபாய்க்கு கொஞ்சம் அதிகமான ஸ்குட்டு வச்சுருந்தாங்க. இது நான் 1700. அந்த கூடை மீன்லாம் 1500ரூபாய்ட்ட போயிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 1750. இந்த நண்டு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எனக்கு வாங்குற காசு 700ரூபா சொன்னாங்க. ஆனால் அதில் 1 கிலோ நண்டு தான் பெரிய நண்டு இருக்கும். ஒரு 1/2 கிலோ பொடி நண்டு இருக்கும். ஒரு 1.5 கிலோ நண்டு தான் இருக்கும். அதான் சரி, 700ரூபா சொல்கிறாங்க. 600ரூபாய் கேட்டேன், தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒருத்தவங்க அதை 700ரூபாய்க்கே வாங்கிட்டாங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் மீன் வேணும் அப்படின்னா வந்து அந்த ஏலம் விடுவாங்க பாருங்க, அவங்க கமிஷன் மீன் எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதில் மீன்கள் கலந்து வரும். அவங்க அயலை வந்து 2 அயலை எடுத்துப்பாங்க, கிழங்கா மீன் எடுத்து வச்சுப்பாங்க. அந்த கமிஷன் மீனெல்லாம் திரும்ப ஏலம் விடுவாங்க. பக்கத்தில் வச்சுருக்கிறதுலாம் அந்த கமிஷன் மீன் தான். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து அது சேர்ந்ததுக்கப்புறம் அதை கேட்டிங்கன்னா அவங்களும் அதை ஒரு ரேட் வச்சு கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம வீட்டுக்கு தேவையானது அதில் கலந்து வாங்கிக்கலாம் மீன் வாங்கணும் அப்படின்னா. அதனால் நான் கிழங்கா மீன்லாம் அதில் 800ரூபாய்க்கு போயிட்டு இருந்துச்சு. சின்ன சின்ன கிழங்கா தான். வீடியோவில் பார்க்க கொஞ்சம் பெருசாக எனக்கு தெரியுது. ஆனால் அது நேரில் சின்ன சின்ன கிழங்கா, இல்லாட்டினா நான் வாங்கியிருப்பேன். பாருல தலையெல்லாம் கொண்டு போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த தலை கொண்டு ஏலத்துக்கு போட்டாங்க. அதாவது பர்லா தலை, வஞ்சரம் தலை, அது பாறைத்தலை இல்லை, பர்லா தலையும் வஞ்சரம் தலையும் 1350க்கு போயிட்டு இருக்கு. நண்டு 700ரூவான்னு வாங்குறாங்க. அந்த நண்டு வந்து 700ரூவாய்க்கு போயிடுச்சு. சொன்னல, இங்கே பாருங்கள், இந்த நண்டை 700ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. அடுத்தடுத்து நம்ம நின்றுக்கிட்டே இருந்தோம்னா போயிட்டே தான் இருக்கும். நம்ம பார்க்காம தான் வாங்கணும். வாவல் வந்து 500ரூபாயா? வாவல் குட்டி குட்டி வாவல் வந்து 500ரூபாய்க்கு போயிட்டு 400, 1400ரூவா போயிட்டு இருக்கு. வேற ஏதாவது மீன் வந்தால் வாங்கலாம். அதுக்கப்புறம் இந்த கூடையில் உள்ள மீன் பார்த்திங்கன்னா 1400ரூபா வரைக்கும் போயிட்டு இருந்தது. நான் அதுக்கப்புறம் 1300ரூவாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1000ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி 1400ரூவாய்க்கு ரொம்ப நேரம் இலை விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1400ரூவாய்க்கு எடுத்துட்டாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வியாபாரிங்க எடுத்துப்பாங்க. இந்த நிறைய மீன்கள் வர்றது கூடையெல்லாம் பார்த்திங்கன்னா வியாபாரிகள் எடுப்பாங்க. சில நேரம் சில ஃப்ரெண்ட்ஸஸ் பார்த்துருக்கேன், சேர்ந்து வந்து பெரிய மீன்கள்லாம் ஷேர் பண்ணி வாங்குவாங்க. 1500ரூவாய்க்கு இப்போ போகுது அப்படின்னா ஆளுக்கு 500ரூவா போடும்போது அது ஷேரிங்கில் வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா பெரிய குடும்பமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தேவை இருக்கும், வாங்கிட்டு போவாங்க. ஹோட்டல்களுக்கும் வாங்குவாங்க. இருக்கு அதுல பொடி பொடி மீன், சங்கரா, அது எல்லாம் மிக்ஸ் ஆகுது. வெறும் 450க்கு போயிட்டு இருக்கு. கூட்டமும் பார்த்திங்கன்னா செம கூட்டமாக இருந்தது. அதில் அந்த சங்கரா எல்லாம் பொடி பொடி சங்கராவாக தட்டினாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 450 ரூபா தான் போயிட்டு இருந்தது. இந்த வாவல்லாம் 500ரூபா சொன்னாங்க. குட்டி குட்டி வாவல் நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல இருந்தது. இந்த சின்ன வாவல் ஜஸ்ட்டு உள்ளங்கை சைஸுக்கு தான் இருந்தது. கைக்கு அதாவது நடுவுக்குள்ள அந்த உள்ளங்கை இருக்குல்ல, விரலை விட்டுருங்க, அந்த சைஸுக்கு தான் அந்த வாவலே இருந்தது. அதில் சதை எந்த அளவுக்கு இருக்கும், ருசி எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. அதுக்கப்புறம் இந்த தலை, முட்டை இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வைக்க உடனே காலியாகிட்டே இருந்தது. தலை, முட்டை அப்படிலாம். அப்படியே பார்த்தேன், வஞ்சரம் அதில் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, எனக்கு தலைக்கறி ரொம்ப பிடிக்கும். மீன் தலைக்கறி அப்படின்னா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் வஞ்சரம் தலை ரொம்பவே ருசியாக இருக்கும். குழம்பு வச்சு மீன் குழம்பு திருப்தியாக சாப்பிட்டோம்னா எனக்கு ஒரு தலைக்கறி, அதாவது வஞ்சரமோ பாறை தலையோ 2 தான். பாறைத்தலை, வஞ்சரந்தலை, மற்ற இதிலலாம் அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட் இருக்காது. வேறு எந்த தலையில் மீன் தலையில் டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வஞ்சரந்தலை சூப்பராக இருக்கும். அதே போல் அது பேர் என்னது, பாறைத்தலையும் அட்டகாசமாக இருக்கும். அதனால் இந்த 4 தலை, அதுக்கப்புறம் அதில் உள்ள வயிற்று துண்டு இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா 550 ரூபா. ஒரு கூறு 550 ரூபா சொன்னாங்க.
நான் அப்படியே அதில் ஒரு தலைக்கூறு வாங்கிட்டு அதை வெட்டி வாங்கிட்டேன். ஷெட்டுக்கு போனாலுமே எப்போவுமே நான் வஞ்சர மீன் வாங்கினா எக்ஸ்ட்ரா ஒரு தலை வாங்கிப்பேன். ஏன்னா வந்து எனக்கு அப்படின்னா தான் காணும். இது ரூ. 550 ரொம்ப கம்மி. 2.25 கிலோ தாராளமாக இருந்திருக்கும். ரொம்ப சீப்புன்னு சொல்லுவேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதனால் அதை வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு தலைக்கறியும் வீடியோ கொடுக்குறேன். 2 விதமாகவும் கொடுக்குறேன். உங்களுக்கு தேங்காய் விட்டும் கொடுக்குறேன். தேங்காய் விடாமையும் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் மீன் தலைக்கறி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அதுக்கப்புறம் இந்த மடவை மீன், மணலை மீன் சொல்லுவாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் 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 வந்துட்டு இருந்தது. வாழைப்பொடி வாழையாக வந்தது. சுண்ணாம்பு வாழை பார்த்திங்கன்னா பொடி தின்னாக தான் இருந்தது. பெரிய வாழை நான் முதல்ல வாங்கினேன்ல, அந்த ஒருத்தவங்ககிட்ட மட்டும்தான் பெரிய வாழை இருந்தது. அப்புறம் இது பண்ணா மீன் இது வந்து எடுத்ததுமே 1000 ரூபாயிலேருந்து ஆரம்பித்தாங்க. 1500 போயிட்டு இருந்தது. நான் வர்ற வரைக்கும் அதை யாருமே வாங்கலை. அப்புறம் அதில் பாறை இருக்குல்ல, அந்த பாறை வந்து 1550 நான் வர்றதுக்குள்ளே அது போயிடுச்சு. ஒரு கூடையில் உள்ளது போயிடுச்சு. ஆரஞ்சு கூடையில் இருக்குது, ஏலத்துக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. அதனால் சரி ஓகே, இது கிடச்சா வாங்கிக்கலாம். ஏன்னா பெரிய மீன் நம்ம ஒன்றுமே வாங்கலை. இல்லைன்னா நான் ஷெட்டுக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு சரி கேட்டு பார்ப்போம். கிடைக்கலன்னா ஷெட்டுக்கு போவோம். ஷெட்டுக்கு போகாததுக்கு ரீசன் வந்து அதுதான், எனக்கு லேட் ஆகிடுச்சி. வீட்டுக்கு கெஸ்ட்டு இருக்காங்க, வந்து சமைக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். அங்கேயும் போனால் டைம் ஆகிடும் அப்படின்றதுனால தான் இதிலே வாங்கிட்டு வந்துடலான்ற மைண்ட் செட்டில் நின்றுட்டு இருந்தேன். பாருங்கள், சரி. அப்புறம் எனக்கு அந்த பாறை கிடச்சிதா, அதுவும் சொன்ன மாதிரி 1550 ரூபா, 1500 ஏலம் போச்சு. நான் 50 ரூபா ஏலக்காசு, 550 ரூபா கொடுத்து வாங்கிட்டேன். 150 ரூபா. பொடி நண்டாக தான் இருக்குது. சூப் வைக்கலாம், தொக்கு வைக்கலாம். இந்த நண்டு பார்த்திங்கன்னா 150 ரூபான்னு சொன்னாங்க. பொடி நண்டு, எல்லா நண்டும் கலந்து கிடந்தது. ஆனால் நல்ல நண்டு தான், நல்ல ஃப்ரெஷ்ஷான நண்டு. சரி ஓகே, நமக்கு சூப் வைக்கிறதுக்கு அதுக்கு யூஸாக இருக்கும்னு சொல்லிட்டு அது ஒரு கூறு மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அவங்ககிட்ட நிறையவே இருந்துச்சு. அங்கே அவ்வளோ ரேட்டு கடல் நண்டு போச்சு. இதுவும் கடல் நண்டு தான், ஆனால் சின்ன நண்டு, ரொம்ப சின்ன நண்டு தான். சூப்புக்கு நல்லாயிருக்கும். அதனால் சரி ஓகே வாங்குன்னு சொல்லிட்டு அந்த 150 ரூபாய்க்கு அதை வாங்கினேன். 600 வர்ற வழியில் நமக்கு பழவேற்காடு நண்டு இருந்தது. கிலோ பெரிய நண்டை கிலோ 600 சின்ன நண்டு 400 அப்படி இருந்தது. 150 ரூபா வரைக்கும் வச்சுருப்பாங்க. ரொம்ப பெருசுனா 700 800 இருக்கும். ஓரளவுக்கு மீடியம் சைஸ்லேருந்து இருந்தது. எனக்கு வாங்க ஆசை தான், ஆனால் வந்து ஆல்ரெடி நான் நிறைய வாங்கிட்டோம்ல, ஏன்னா நெக்ஸ்ட் வீக்கும் போகலான்னு இருக்கேன். அதனால் சரி ஓகே இந்த இதுகளே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழை வாங்கினோம், பாறை வாங்கினோம். வாழை மீன் 200 வாங்கினேன். இந்த பாறை மீன் 1550 வந்தது. 4 பாறையும் நல்ல ஃப்ரெஷ்ஷான பாறை, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனாலும் 2 கிலோ 2.25 கிலோ தான் இருக்கும் 4 பாறையும் சேர்த்து. எனக்கு தெரிஞ்சு கிலோ 800 உழுது. அரும்பாக்கத்துலேயும் அதே ரேட்டு தான். அதனால் நீங்கள் சொல்லுங்கள் ரேட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செம விலை தான், நான் கம்மின்லாம் சொல்லவே மாட்டேன். ஷெட்டுலேயும் போய் பார்த்துருந்தா மேபி தெரிஞ்சிருந்திருக்கும். எனக்கு போகிறதுக்கு நேரம் இல்லாதனால போகலை. நெக்ஸ்ட் டைம் போகும்போது டேரெக்டாக நான் ஷெட்டுக்கு போயிடுறேன். ஷெட்டுக்கு போயிட்டு ஏதாவது எப்போவுமே அப்படி தான் போவேன். அன்றைக்கு என்ன நினச்சேன்னு தெரியல, சரி அங்கே போயிட்டு ஷெட்டுக்கு வரலான்னு நினச்சேன். அப்புறம் மீனெல்லாம் வாங்கின பிறகு வண்டி வேறு ரொம்ப நேரம் வெயிலில் நிற்கும்போது நம்ம வந்து ஐஸ் போட்டால் உடனே மெல்ட் ஆகிடும். நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் வாங்கின மீனை ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வரன்ற மைண்ட் செட் வந்துடும். முதல்ல போனால் ஒன்றில் ஷெட்டுக்கு போய் வாங்கிட்டு அதை அங்கேயே வச்சிடணும். அதை வந்து நம்ம வந்து தூக்கிட்டு வெயிலெல்லாம் வரக்கூடாது. ஷெட்டிலே வச்சுட்டு திரும்ப வந்து நம்ம வந்து கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணலாம். எனக்கு நேரம் இல்லாதனால நான் வந்து ஷெட்டுக்கு போகலை. ஆனால் விலை இதில் பாறை வாங்கியிருந்தேன். அப்புறம் கடம்பா, அதுவும் ஒரு 1.5 கிலோ இருக்கும். கிலோ 400 விழுந்திருக்கு. 600 கொடுத்து வாங்கினால கடம்பா. அதுக்கப்புறம் அந்த நண்டு அது சீப்பு 150 ரூபா. பொடி நண்டு தான். இவ்வளோ தான் வாங்கியிருந்தேன். வேறு ஒன்றும் வாங்கலைல்ல, இவ்வளோ தான். பிறகு வந்து நீங்கள் விலையை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அது வீடியோவில் காமிக்கலை, இன்னொரு வீடியோவாக கொடுக்குறேன். ஒருத்தவங்க கடவுரா வெட்டிகிட்டு இருந்தாங்க, பெரிய கடவுரா மீன். கடவுரா வெட்டின எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஐஸில் வச்ச மீனாக தான் இருந்தது. நான் அங்கே வீடியோ எடுக்கிற இடத்துல, அதாவது வெட்டுற இடத்துல பார்த்துட்டு இருந்தேன்.
அப்போ சரி கடவுரா இவங்கெல்லாம் 2, 3 கடவுரா வெட்ட வந்தது. பார்த்தா எல்லாமே வந்து கொஞ்சம் பழசாக தான் இருந்தது. அப்போ வந்து நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான அந்த கடவுரா இல்லை அப்படின்றத நினச்சிக்கிட்டேன். எனக்கு வந்து வாங்கின மீன் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாக கிடச்சிது. அந்த கடவுரா பெரிய கடவுராவில் நான் வந்து குடல் வாங்கிட்டு வந்தேன். 50 ரூபா கொடுத்து வாங்கினேன். வெட்டுற இடத்துல அந்த செல்வம் இருக்கார்ல, அவர்கிட்ட தான் வாங்கினேன். 50 ரூபா கொடுத்து வாங்கினேன். கடவுரா குடல், பாறை குடலும் இருந்துச்சு. பாறை குடலும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தந்தாங்க. எங்கள் அப்பா கடவுரா குடல் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதனால சரி ஓகே ஒரு தடவை வாங்கி டேஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வாங்கினேன். அவர் இல்லை பாறை குடல் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சேர்த்து கொடுத்தாரு. நான் வந்து அதை ஒரு வீடியோவாக எடுத்துட்டு நல்லா இருந்தது, எனக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். எனக்கு டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அதை ஷேர் பண்ணுவேன். எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி தான் காசிமேட்டு வீடியோ போச்சு. கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப கேட்குறீங்க காசிமேட்டு வீடியோ. நான் வந்து சென்னைக்கு அப்பப்போ தான் நான் வர்றேன். வரும்போது கண்டிப்பாக வந்து வரும்போது தேவைப்பட்டாலும் தேவைப்படாட்டாலும் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக கண்டிப்பாக காசிமேட்டு போவேன். அதனால தான் சேனலில் வந்து நம்ம வந்து ரெசிபி வீடியோவுக்கு மாற்றிட்டோம். எல்லோரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெசிபி யார் பார்ப்பாங்கன்னா இது ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி தான் இருக்குது. எனக்கு சேனலில் வியூஸ் பார்க்கும்போதே தெரியுது. அது ஏன்னா வந்து நான் சேனல் ஆரம்பித்து இவ்வளோ வருஷம் ஆச்சு, சேனலில் க்ரோத்தே இல்லை. நான் மாதத்துக்கு ஒரு வீடியோ தான் போடுறேன். அந்த ஒரு வீடியோவுக்கு 10,000 20,000 வியூஸ் போகிறதுக்கும் அதுக்கு ஒரு ரெசிபிக்கு 1000 வியூஸ் போச்சுனாலும் அதுவும் சேம் தான். எனக்கு 25 வீடியோ போட்டேன் அப்படின்னா அதுவும் சேம் வியூஸ் தான் போகும். அதனால தான் சரி ஓகே நம்ம வந்து கண்டென்ட்டை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து அப்படி ரெசிபி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கும்போது திரும்ப வந்து இதையும் போட்டு குழப்பக்கூடாது. அதனால தான் இதை வந்து உங்களுக்கு ரம்யாவின் உலகம் சேனலில் கொடுக்குறேன். அந்த சேனலுமே ஆரம்பித்து வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு அதுலேயுமே வீடியோ போடுறதுக்கு நான் வந்து அதிகமாக கண்டென்ட் இல்லாதனால வீடியோ போடுறதில்ல. இப்போ நம்ம இந்த மீன் ரிலேட்டடான வீடியோலாம் அதில் கொண்டு போயிட்டு ரெசிபி வீடியோலாம் வந்து நம்ம ரம்யா வீட்டு சமையலில் போடலான்னு இருக்கிறேன். இனிமேல் அரும்பாக்கம் வீடியோ கூட நான் வந்து இங்கே கொடுப்பேன். அது பேர் என்னது, நம்மளுடைய ரம்யாவின் உலகம் சேனல்லாம் கொடுப்பேன். ஆனால் லிங்க் எடுத்து இங்கே வைப்பேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கு வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.